பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி, வயதான நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஜீவன் சுகபலனை கத்தர் தருகின்ற இந்த வயதில் கத்தரை நாம் நினைக்கும் போது, ஆண்டவருடைய அன்பை நம்ம உணரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், வாலிபர்களெல்லாம் பொல்லாங்கை ஜெயித்தவர்கள் என்று. வாலிபர்களுடைய இறுதியத்தில் கர்த்தருடைய வசனம் இருக்கும்போது நம்ம ஈஸியாக பாவத்தை மேற்கொள்ள முடியும், சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ள முடியும். வருங்காலத்தில் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் கூட ஆண்டவருடைய கரத்தில் இல்லாமல் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறாரு. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. என்ன ஆண்டவர் 8 வயதாக இருக்கும்போதே தொட்டார். வாலிப பிராயத்தில் கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த நேரம் வரையிலும் இந்த ஊருக்காகவே கர்த்தர் அர்ப்பணித்து அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தர் வைத்தார். நீங்களும் ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் அப்படி எழும்ப வேண்டும். ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுறது. நாம் அனைவரும் இந்த கூடிய ஆசீர்வதித்து தருபடியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்ல